ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிச்சு நம்மளை குணமாக்குகிறாராமா. அவருடைய கிருபை எப்படி இருக்குதுன்னா, பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரியதா இருக்கிற அவருடைய கிருபை. அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளை சுற்றி நம்ம பின்தொடர ஒரு கிருபையா இருக்கிறது. நம் ஆத்மா முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு நன்றி சொல்லி பாடுவோம். ஆத்மாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடு. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம இன்னைக்கு பாடப்போகிறோம். சந்தோஷத்தோட நன்றியோட கரங்களை தட்டி பாடுவோம். ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு
அவர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் இதுவரைக்கும் நம்மளை ஒரு குறைவின்றி நம்மளை நடத்தி வருகிறார் என்று? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு போகும்பொழுது அவங்களுக்கு ஆகாரம்க்கு ஒரு குறைவும் இல்லை. அவங்க உடைகளோ பாதரட்சிகளோ பழமை அடையவே இல்லையா. இரவேல அக்கினி ஸ்தம்பத்தையும் பகலில் மேக ஸ்தம்பத்தையும் கொண்டு அவர் அழகாக நடத்துகிற தேவன். இந்த வேலையில ஒருவேளை உங்ககிட்ட ஒருவேளை பணம் இல்லை, ஃபினான்ஷியல் நீட் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு குறைவுகள், இந்த நாட்களில் முழுவதுமாகவே குறைவுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். வேலை போயிருக்கோம், சில பேருக்கு தேவையான சப்போர்ட் இல்லை, இல்லை யாரோ நம்ம கூட கருத்தை பிடிச்சு நடந்து கொண்டு வந்த யாரோ ஒருத்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட தேவை, அஞ்சு தேவை ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் அவர் நம்மளை நடத்தும் பொழுது ஒரு குறைவின்றி, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் நடத்தினாரோ ஒரு குறைவின்றி அவர் நம்மையும் இந்த வேலையும் நீங்கள் அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீங்கன்னா, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே இசப்பா நீங்கள் நடத்துங்க எங்கள் வாழ்க்கையில் அப்படி சொன்னீங்கன்னா, அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நடத்தும் பொழுது பயம் இருக்காது. அவர் நம்ம இடத்துல பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த வேலையில் நம்ம கேட்க போறோம், அப்பா பயம் எங்களுக்கு இல்லை. இந்த பிசாசானவன் எந்த விதமான பயத்தை உங்க வாழ்க்கையில அனுப்பியிருந்தாலும் அந்த பயத்தை நீக்கி அவர் நம்மளை நடத்த போகிறார் என்கிற நம்பிக்கையும் அவருடைய அன்பும் அவர் கொடுத்திருக்க எல்லா காரியங்களையும் நம்ம நினைத்து இந்த பாடலை கூட பாடுவோம். என்னை நடத்தியும் தேவன் என்னோடு இருக்க பயம் எனக்கு இல்லை. எனக்கு எதிராக என்ன வந்தாலும் அதை அவர் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி பாடுவோமா?
பயமும் இல்லப்பா. எங்கள் நேசர் எங்களோடு இருப்பதனால் எங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. எல்லா பயங்களையும் நீர் மாற்றி போடுங்கப்பா. எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபியூச்சரை கொடுத்த பயமா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேமிலியை குறித்து அந்த பயமா இருந்தாலும் சரி அப்பா, அவங்க பிள்ளைகளை குறித்தான பயமாவும் எந்த விதமான பயமும் அவங்களுக்கு இல்லாதபடிக்கப்பா அந்த பயத்தின் ஆவியை நீ நீக்கும்படியாக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. அவர் ஒரு தந்தை போல நமக்கு ஒரு துணையா நிற்கிறார். ஒரு தஞ்சமாய், ஒரு கேடகமாய், அவர் விட பெரியவர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவர் நம்ம சார்பில் இருக்கும் பொழுது எந்த கலக்கமும் இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க அதை நம்ப வேண்டும். என் கூட என் ஆண்டவர் இருக்கிறான்றத நீங்க நம்பினீங்கன்னா எந்த விதமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் இந்த வேலையில நடக்க போகுது. அப்பா, அவங்க தோளில் எங்களை தூக்கி சுமந்தவரே உமக்கு ஆராதனை செலுத்துக்கிறோம். அப்பா, துளைந்து போன எங்களை நீர் எங்களை மீட்டெடுத்து ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டே எங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவனா இருக்கிறே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் சிறியவன் என்று பாராமல் அவர் தோல்ல தூக்கி சுமந்து செல்கிற தேவன். அவர் அன்பு அவ்வளவு பெரியதா இருக்கிறது. வேதத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புக்குரியவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் எவரும் இல்லை. அவருடைய அன்பு அவருடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பியது. உங்களுக்காக அவர் இறங்கி வந்தார். எனக்கு கூட யாரும் இல்லையே, என்னை அரவணைக்க யாரும் இல்லையே என்று சொன்னீங்கன்னா, இந்த இயேசு அவர் நீங்க கூப்பிடும் போது எல்லாம் உங்க கரத்தை பிடித்து ஒரு நண்பனா, ஒரு கம்பானியனா, அம்மாவா, அப்பாவா, அவர் எல்லாமா இருப்பார். தோள்ல சாஞ்ச அழவோ, அரவணைக்கவோ, அன்பு காட்டவோ எல்லாமே அவர் தான். அப்பா, உமக்கு எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் தஞ்சம். அப்பா, எங்கள் மறைவிடமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்துகிற தேவனே, உமக்கு ஆராதனை. அப்பா, எங்கள் எல்லாவற்றையும் கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மகிமைப்படி இயேசுவா. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என்
காலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே சந்தோஷம் அடைகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம், ஆக்சுவலா அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது, இது ஆவியானவர் என்னோடு கூட என் ஆவியிலே போட்டதுனால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதறின பொழுது ஆண்டவர் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அழிக்கல. ஆக்சுவலா God has created an option for it. actually இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை நம் ஆண்டவருடைய சித்த பிரகாரம் நாம் ஜெபிப்போம் என்றால் அவைகளுக்கு முடிவு உண்டாயிருக்கும். அவருடைய சித்தம் என்னவோ அப்படி ஜெபம் பண்ணணும். கொள்ளை நோயை அகற்றும் என்று சொல்லி போராடும்போது கொள்ளை நோயை ஆண்டவர் அகற்றல. கொள்ளை நோய் இருந்தது அங்க, ஆனா அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். ஆப்ஷன் ஆண்டவர் மோசேயை கிரியேட் பண்ண சொன்னார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னதுக்காக அப்படின்னா, ஆண்டவரே இதுக்கு ஒரு தடுப்பு மருந்து வரட்டும், இதுக்கு ஒரு தடுப்பூசி வரட்டும், இதற்காக போராடும். அதை அதை சீக்கிரமாய் கொண்டு வரதுக்கு தேவையான ஞானங்கள், தேசத்துக்கு தேவையான பதிலை அதுல தேவன் கட்டளையிடட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பவுல் எழுதும் பொழுது இவைகளை நீங்கள் தெரிந்திருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும். அநேக பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லல. ரொம்ப தெளிவாய் பவுல் எழுதுகிறான், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எப்படி உபத்திரவமா? பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. நாளைக்கு நாங்கள் பிழைப்போம் அப்படின்றதே நம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழ்நிலைகளில் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. முடியல. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன? இது பவுலுடைய நம்பிக்கை. அவன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஆறுதல் படுத்துகிறவர், நம்பிக்கை கொடுக்கிறவர். அவர் நம்ம நம்பிக்கையை கொடுத்து அப்படி பிரஷரைஸ் பண்ணி அப்படி நடத்துகிறது மாத்திரமல்லாமல் தேற்றுகிறவரும் கூட, ஆறுதல் படுத்துகிறவரும் கூட, அரவணைக்கிறவரும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை குறித்து இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அவர் உன்னை அப்படியே கைவிடுகிற தெய்வன் அல்ல. அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. வேதம் தெளிவா சொல்கிறது, அவர் உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிற ஒரு தெய்வன். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நான் ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. இதுல நீ மரித்து போவது கிடையாது. அங்க வெங்கல சர்ப்பத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்துக் கொள்வார். அப்படி ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். கண்டிப்பா ஒரு வழியை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களோட பேசுகிறேன். பவுல் எழுதுகிறான், தப்பிப்போமோ என்று சொல்லி யோசித்த நேரங்களிலும் கர்த்தர் எங்களை தப்புவித்தார். ஆண்டவர் நைட்ல அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். கவலைப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். சரியா? ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்திரத்தில் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு. நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆண்டவர் உன்னை தவிக்க விட மாட்டாரு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. தண்ணீர் இல்லை, செத்து போய்விடும் சொல்லிட்டு பிள்ளையை கொண்டு போய் ஒரு தூரத்துல போட்டுட்டு பிள்ளை அழுகிற சத்தத்தை வேதம் சொல்லுது. ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் கேட்பாரம்மா?
உன்னுடைய கண்ணீரை பார்ப்பார், உன் கதறலை கேட்பார், உன்னை ஆறுதல் படுத்துவார். ஆமென். ஆகாரே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி போயிருக்கலாம். என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து நான் பேச விரும்புகிற ஒரு காரியம், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஆறுதல் படுத்துகிறவர், நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கொள்ளை நோய், இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த போராட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு ஆறுதலை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் வந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். அந்த ஸ்ட்ரகிள், சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் முன்னாடியே செஞ்சிருக்க கூடாதா? தெரியும்ல, பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும், அவற்றின் மத்தியிலே உன் கூக்குரலை ஆண்டவர் கேட்பார். அதுதான் அங்க விளக்கிட்டு இருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 21:17. பிள்ளை அழுது அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி அதை அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் கேட்பார், தேவன் கேட்டார், கேட்டிருக்கிறார், கேட்பார். உன் பிள்ளைகளின் அழுகுரலை கேட்பார், கூட நிற்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்கள் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர், அவர் நிற்பார், கைவிட மாட்டார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். தீர்க்கதரிசிகளின் புத்திரன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவி கடன், அவங்க வீட்டில். ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா நம்மள? தீர்க்கதரிசியும் இல்லை, கடன் வாங்கிட்டாங்க ரொம்ப. 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்திக் கொள்ள ஒருவன் வருகிறான். இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ், இதுதான் சூழ்நிலை. தவறா யாரும் புரிந்து கொள்ளாதீங்க வேதத்தை. வேதம் தப்பா எழுதல. என் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளிலே, அந்த பிள்ளைகளின் வருத்தத்திலே, அந்த சூழ்நிலைகளிலே, கண்ணீரின் பாதையிலே, there is a point of miracle. ஆக்சுவலி எல்லாம் மாறிடு, இதெல்லாம் தலைகள்லாம் மாறிட்டுலாம் நினைக்காதீங்க. அவள் மட்டும்தான் தெரியும் அந்த சேலஞ்சஸ், அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சவால், அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் கடன்காரன் வந்து அவளை தொந்தரவு செய்யும் பொழுது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளவு தூரம் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த பிரச்சனைக்காக. என் ஆண்டவரே, இதுக்கு பதில் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை முடிவுக்காக நீங்கள் போராடி கொண்டிருப்பீங்க அப்படின்னா ஜெபியுங்கள் தொடர்ந்து. கர்த்தருடைய கரம் ஒரு ஆறுதலை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரட்டும். சரியா? ஒரு பக்கத்துல பார்க்கிறோம், ஆகார் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். Life is finished. My life is finished. என் பிள்ளை சாவதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி அம்பு எய்கிற தூரத்தில் பிள்ளையை போட்டுட்டு போதும் என்று சொல்லி துக்கத்தோடும் கண்ணீரோடும் ஒரு மூலையில. இந்த சூழ்நிலைகளை நம்மளால மாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு ஒரு ஆப்ஷனை கொண்டு வர உன் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. போனது முறை நான் சாட்சி சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னேன். யாருக்குமே தொற்று பரவவில்லை, 70-80 நாட்கள் ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொல்லி. போன வாரத்தில் ஒரு முழு குடும்பமும் பாசிட்டிவ் வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஒரு துக்கம். பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகளை யோசிக்கும் பொழுது ஒரு கண்ணீரும் போராட்டம். என்னுடைய லீடர் வந்து படுகிற பாடுகளை பார்க்கும்போது, என் ஆண்டவரை ஏன் நீர் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரத்தில் இருதயம் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது, என் கிருபை உனக்கு போதும். அதை தான் நான் வாசித்து பார்த்து என் ஆண்டவர் என்னிடத்துல பேசினதை உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆசியாவில் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 10ஆம் வசனம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார்,
இன்னமும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்போ சாவ போறோன்னு தெரியாது. அந்த ஸ்டேட்டஸ் அதை பத்தி எழுதி கொண்டு இருக்கிறார். யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. யாருமே எதையுமே நாங்கள் சாதித்தோம், நாங்கள் நலமா இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே என் தேவனுடைய கிருபை தாங்கி செல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். சூழ்நிலையை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போமோ என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பவுல் சொல்லுகிறான், அநேக நாள் சூரியனையும் நாங்க பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல. அது தோன்றும் என்ற ஒரு ஆப்ஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவன் சொல்லுகிறத பாருங்க, ஸ்டேட்மெண்ட். இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. That is the status. அதுதான் சூழ்நிலை. பாருங்க 33 வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் 14 நாளா சாப்பிடலையா, பட்டினி. 14 days no food. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்போ சாவு வரும் தெரியாது, எப்போ நம்ம மயக்கம் என்ன நடக்கும்னு தெரியாது. 14 நாட்களாய் 33 வசனம் சொல்லுது, 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் தெரியுமா? அதுதான் பேச விரும்புகிறேன். இது சூழ்நிலை, சரியா? சூழ்நிலைகள் எதுவும் மாற்ற முடியாது. அதுதான் அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகள், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. 34 வசனத்தை பாருங்களேன். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். நடு சொல்லாமா? உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். What a confident. ஆமென். இதுதானே நம்முடைய பலன். ஆக்சுவலா ஒண்ணு நடக்காது உன் லைஃப்ல. நீ இப்ப சாப்பிடு, எழுந்து சாப்பிடு, அது உனக்கு நல்லது, உனக்கு உதவியா இருக்கும். This is needed for your life. இப்ப தேவை, ஏன்னா நீ தப்பி பிழைக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். பவுல் சொல்லுகிறான், ஒரு மயிரும் உங்கள் தலையிலிருந்து விழாது. கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? That's the confidence that I wanted to give it to you this morning. இந்த காலை வேளையிலே ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன், போதிக்க விரும்புகிறேன். ஒரு ஆறுதலை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். உங்களை பார்த்து பேசுகிறேன், உங்க குடும்பத்தை பார்த்து பேசுகிறேன். மரணம் வரும் என்ற நிச்சயம் இருந்தாலும், that is the reality. அப்படி மரணம் உன் வீட்டு பக்கம் கடந்து போனாலும் இன்றைக்கு தீர்க்கமாய் பேசுகிறேன். 34ஆம் வசனம், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ஆமென். Glory to God. இதன் சபைக்கு சொந்தமாய் தருவீராக இந்த வாக்குத்தத்தத்தை. உங்கள் தலை மயிர் ஒன்றும் விழாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அம்மாக்காக அப்பாக்காக கலங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து நான் பேசுகிறேன். எனக்கும் சில நேரத்தில் அப்படி பயங்கள் உண்டு. மாமனார் மாமியார்லாம் வயசானவங்க, அப்பாவும் கொஞ்சம் வயசானவங்க. அப்பா கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு தானே ஒரு வார்த்தை சொல்ல முடியுமோ ஒழியே, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க முடியுமோ ஒழியே, ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தலை மயிர் ஒன்றும் விழாது இயேசுவின் நாமத்தாலே. ஆமென். இது ஒரு பக்கம் இருக்க. 42ஆம் வசனம் வாசிங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து போயிட்டு, இனிமே பாதுகாக்க முடியாத சூழ்நிலை மோசமா இருக்கு அப்படின்ட்டு கவர்மெண்ட்டோ இல்லை ஆபீசஸோ டிசைட் பண்றாங்க. 42ஆம் வசனம், அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாத படிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர்கள் யோசனையாய் இருந்தார்கள். ஒரு பக்கம் சூழ்நிலை அவர்களுக்கு விரோதமாய், இன்னொரு பக்கம் இவங்க யாரும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொன்று போட்டலான்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பிழைத்து வருவோம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இதையும் தாண்டி பிழைப்போம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதையும் தாண்டி தேவன் ஒரு பெரிய ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்கு கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. மார்க்குவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தி ஒன்று வருகிறது. குமாரத்தி மரித்து போனாள். 6ஆம் வசனம், இதுதான் என் ஆண்டவர். 36ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று தட்டி கொடுத்த ஆண்டவர்
இதுதான் என் ஆண்டவர், ஆறுதல் படுத்துகிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை ஆற்றுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உனக்கு உற்சாகப்படுத்துகிறவர். எழும்பி சாப்பிடு, உன் தலைமயிர் ஒன்று முழுவதில்லை, ஆமென். உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை, ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்படி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்மளை ஆண்டவர் நீந்தி செல்ல கர்த்தர் பலன் தருகிறார், ஆமென். மரண கண்ணி நம்மை சூழ்ந்திருந்தாலும், மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், ஹல்லேலூயா. இதான் என் ஆண்டவர். நான் வணங்குகிற தேவன் யார் தெரியுமா? இவர்தான் என் ஆண்டவர். 36 வசனம், அவர் தோல்ல கையை போட்டு சொல்றாரு. இயேசு அதை கேட்டு சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து, ஆகாரின் சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து, பயப்படாத என்று ஒரு சத்தத்தை அவளுக்கு அனுப்பிட்டு, அவளுடைய பிள்ளையோட சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அங்க ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பவுலுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், நீ ராயனுக்கு முன்பாக நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு. ஒன்றும் என் வாழ்க்கையில சேதப்படுத்தாதுன்னு சொல்லி அவனுக்குள்ள விசுவாசத்தை தேவன் கட்டளையிட்டார். 36 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மார்க் 5:36. ஜெப ஆலய தலைவனை பார்த்து, பயப்படாதே. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், பயப்படாதே. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே. உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே. கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார், ஆமென். கர்த்தர் ஒரு ஒத்தாசையை உண்டு பண்ணுவார், கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் ஒரு உதவியை கொண்டு வருவார். Let there be a grace. ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர், துவண்டு போக மாட்டோம், தப்பிச்செல்ல கர்த்தர் பலன் தருவார், ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். 100-110 நாள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துட்டாரு. இப்பொழுதும் தப்புவிக்கிறார், தப்புவிச்சுட்டே தான் வர்றாரு டெய்லி, இன்னமும் தப்புவிப்பார் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளாலே உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறேன். He never leaves you, not forsake you. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை மறந்துட்டுலாம் அப்படியே இருக்க மாட்டார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவர் காதுகளில் அந்த சத்தம் விழுந்தது. யார் காதுல தெரியுமா? இயேசுவின் காதுகளிலே அந்த சத்தம் விழுந்ததாம். மகள் மரித்து போனாள் சத்தம் இயேசுவின் காதுகளில் விழுந்தது. பிள்ளையினுடைய சத்தம், அழுகுகளில் சத்தம் என் தேவனுடைய காதுகளில் விழுந்தது. தீர்க்கதரிசியின் காதுகளில் வந்து விழுந்த பொழுது அவள் கடனை ஆண்டவர் தீர்க்க பலன் தந்தார், ஆமென். வாசிங்களேன், எரேமியாவின் புஸ்தகம் 31:20 வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31:20 ரொம்ப அருமையான ஒரு வசனம் உண்டு. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசின முதல் அவன் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவனுக்காக, ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. ஆகையால் அவனுக்காக அவருடைய உள்ளம் கொதிக்கிறதா. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு கூட இந்த காலை வேளையில பேசினார். அது உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அவர் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாராம். அவருடைய உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறதாம். அவர் வாக்கு பண்ணுகிறார், அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு அந்த ஆண்டவர் மேல. இறங்குவேன், அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அவனை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். எப்ராஹிமே, நான் எப்படி கைவிடுவேன்? எனக்கு அருமையான ஒரு பிள்ளை அல்லவோ, எனக்கு ஒரு அருமையான மகன் அல்லவோ. ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இது யோசேப்பு உதவி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து.
யார் உன்னை நினைவு கூற போகிறார்? மனுஷன் நினைவு கூற நினைக்கிறியா? என் சகோதரி சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்க மனிதனை நினைத்து நீ பேசிக் கொண்டிருக்க, அவன் உன்னை வந்து நினைப்பா நினைக்கிறியா? நீங்க வேதம் சொல்லுது, இவர் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். 23 வசனம் பாருங்களேன். ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மறந்து போனான். மனிதர்கள் மறந்து போவார்கள். இன்னைக்கு வருவாங்க, ஏதோ பேசுவாங்க, நான் மறந்து போயிடுவாங்க. யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போனான். He forgot. ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார் தெரியுமா? அவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறுபடியும் பேசுகிறேன், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நிறைய பேர் வருவாங்க, நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லுவாங்க, நாங்க செய்யறோம் சொல்லுவாங்க. அவர்கள் மறந்தாலும் உன் தேவன் உன்னை மறப்பதில்லை. நீ எந்த சூழ்நிலையில நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாயோ, நீ ஒருவேளை யோசிக்கலாம், என் ஆண்டவரே என்னை நீ மறந்து போனீரோ? போட்ல நிறைய தண்ணி வருது, மரிக்கிற ஒரு தருவாய் சூழ்நிலைகளை மறந்து போனீரோ? ஆண்டு எழுந்து, உனக்கே நம்பிக்கை இல்லை என் மேல, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அவர் காற்றையும் கடலையும் எழுந்து அதட்டினான். இவள் போய் கதறுகிறாள் தீர்க்கதரிசியின் இடத்துல, என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக போகிறார்கள். உம்முடைய ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியா இருந்தால், கடன் எங்க வீட்டுல நிறைய கடன் ஆயிருச்சு, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும், கடைசி தருவாய் பிள்ளைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறார்கள். கதறுகிறாள். ஆண்டவரை மறந்துட்டார் நினைக்கிறியோ? அப்படிலாம் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எங்கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். சூழ்நிலைகளை சில நேரத்தில் மாற்ற முடியாது, கொள்ளிவாய் சர்ப்பங்களை மாற்ற முடியாது. நீ கஷ்டமான கடினமான பாதையில் வழியே, சவால் நிறைந்த பாதையில் வழியே நீ கடந்து போகும் பொழுது, சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை மறந்தார் என்று நினைக்காதே. இப்ராஹிமே, இப்ராஹிமே, என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் இறங்கி வருவார் அவனுடைய சூழ்நிலையை பார்த்து. எவரு மகள் மரித்து போனால் என்று சத்தம் ஒரு காதுகள் கேட்டவுடனே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசுவின் நாமத்தினாலே. இப்ராஹிமே, ஆண்டவர் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் மறந்துட்டார் நினைக்காத. சூழ்நிலையிலே நீ கடந்து போகிற சூழ்நிலையிலே, பிரச்சனையின் பாதியிலே, அவமானத்திலே, நிந்தையிலே, ஓ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, மறந்தாரோ, வேற யாராவது ஞாபகம் வச்சுக்குவாங்களன்னு நினைக்கிறியோ? யோசிப்பு நினைக்கிறான், இவன் போய் டைரக்டா ராஜா கிட்ட என்னை பத்தி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி. ஏதோ சொல்லுறது, அவன் மறந்து போனான். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆமென். மறந்துட்டார்லாம் நினைச்சிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்து மறந்துட்டார்லாம் நினைச்சிடாதீங்க. அவர் எப்பவுமே உன் இருதயத்திலேயே வச்சுட்டே இருக்கிறார். உன் ஞாபகம் தான் அவருக்கு. ஆக்சுவலா அவருக்கு வருத்தமும் வேதனையும் உண்டு. சில நேரங்களில் எப்படியாவது அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியில கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். சில நேரங்களிலே அவர் அப்படியே அமைதியாக காத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை விட்டு உன்னை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுக்கு விருப்பம். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் என் தேவன் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் மறந்தார் நினைச்சிராத, கைவிட்டார் நினைச்சிராத. வருவார் ஆண்டவர். ஆமென். யாத்ராம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்திலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. உங்களுக்கு நல்லா தெரியும், அடிமைத்தனம் சூழ்நிலைகள் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அடிமைத்தனத்திலிருந்து என்றைக்கு விடுதலை ஆண்டவரே, என்றைக்கு இந்த கொலை நோய் எங்களை விட்டு போகும் ஆண்டவரே. கண்ணீரோட இப்படி ஜெபம் பண்ணமே, அப்படி ஜெபம் பண்ணமே, அவர் ஜெபம் பண்ணாரு, இவர் ஜெபம் பண்ணாரு, என்ன ஆயிருச்சு ஐயா? சில நேரத்துல பிசாசு வந்து கேட்பான், என்ன ரொம்ப ஜெபம் பண்ணீங்க, ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. சூழ்நிலை மாறின மாதிரியே இல்லையே, சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்குது. அடிமைத்தனத்தின் சூழ்நிலை ஆண்டவரை யாரை நோக்கி நான் கூப்பிட முடியும்? என் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. It will reach the presence of God. Your pain, your cry, உன்னுடைய வேதனையும் உன் கண்ணீரும் தேவ சந்நிதியில் போய் எட்டும் என்பதில் சந்தேகமில்லை. பிள்ளையுடைய கதறலின் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டிற்று. 24 வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, சந்தோஷமா சொல்லுங்க பாப்பா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. உன் பெருமூச்சை கேட்பார் ஆண்டவர். அப்படியே மூச்சு திணறுதா சில நேரங்களில் பெருமூச்சை ஆண்டவர் கேட்பார் என்று நான் பேசுகிறேன். அது மாத்திரமல்ல, தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார், மறக்கவும் முடியாது. அவர் மறக்க மாட்டார். மறக்க மாட்டார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நீ மறந்தாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கூக்குரல் தெய்வ சந்நிதியில் எட்டினது. அவர்கள் பெருமூச்சை தேவன் கேட்டார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். In his time he'll come down. வருவார். உன் சிறையிருப்பை மாற்ற வருவார். உன் அடிமைத்தனத்தை மாற்ற இயேசு வருவார். வருவார். அவர் எல்லா நிலைகளை மாற்ற, உன் கடனை மாற்ற வருவார். உன் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடி உன் சூழ்நிலையை மாற்ற என் இயேசு வருவார். ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். 25 வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அருமையான ஒரு 3 வசனம். அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுத்து நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் நம்பிக்கை உண்டு? உன்னுடைய கூக்குரலையும் ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்பார். அவர் அறிந்திருக்கிறார், கேட்கிறார். அவர் சன்னியானத்தில் போய் எட்டிட்டு அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நினைவு கூர்ந்துருவார். ஆமென். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவார். அவர் மறப்பதில்லை, மறக்கவும் மாட்டார். அவர் நினைவு கூறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவர் இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நினைவு கூறட்டும். கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்தாராம். ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். யோசேப்பை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஆமென். உன்னையும் அதே வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உன்னையும் கர்த்தர் நினைவு கூறுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களை தப்புவித்தவர் இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இவர்கள் பெருமூச்சை நீர் கேட்பீராக. எந்தெந்த விஷயத்துல முடியாமல் போராடி கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களை நினைவு கூறுங்க ஏசப்பான்னு கதறுகிறார்களோ, கர்த்தர் நீ நினைவு கூறுவீராக. சென்னை பட்டணத்தை நினைவு கூறுவீராக. தமிழகத்தை, இந்திய தேசத்தை நினைவு கூறுவீராக. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. வாக்குத்தத்தமாய் உன்னிடத்துல பேச விரும்புகிறேன். உன் அடிமைத்தனம், உன்னுடைய கூக்குரல், அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும், உன்னால முடியாமல் நீ கதறிக் கொண்டிருக்கிற அந்த சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டிற்று என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று ஆசீர்வதிக்கிறேன். Glory, hallelujah.
இஸ்ரவேல் புத்திரரை தேவன் கண்ணோக்கினார், அவர்களை தேவன் நினைத்தருளினார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? Glory, ஆமென். சேர்ந்து பாடுவோமா? என் ஆண்டவர் இரக்கங்களின் தகப்பன். ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, திகையாதே, கண்ணீர் துடைக்கப்படும். கலங்காதே, திகையாதே, கண்ணீர் துடைக்கப்படும். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். பாருங்கள், திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வருகிறார் இயேசு வருகிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வருகிறார் இயேசு வருகிறார், எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் பாட்டை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து அந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இந்த வசனம், நான் பேசின ஒவ்வொரு வசனமும், வேதத்தின் அடிப்படையில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது உன் இருதயத்துக்குள்ளே உருவி உன் ஆவியிலே புனைந்து அந்த வாக்கு தத்தங்கள் உனக்குள்ளே ஆணியாய் ஊருண்டி நிற்க, காலூன்றி நிற்க, அந்த வாக்கு தத்தங்கள் உனக்குள் ஆழமாய் பதிந்து அது விசுவாசத்தை கட்டளையிட்டு உன் வாழ்க்கையிலே என் தேவனை பற்றும் ஆண்டவரே உம்மை பிடித்திருக்கிற ஒரு பிடி, ஒரு விசுவாசத்தின் ஒரு அளவு ஆண்டவரே அதிகரிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே சூழ்நிலைகள் விலகி மாறி போவதாக. ஆண்டவரே முடியாமல் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் என் இயேசு வரட்டும். என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பலப்படுத்த, உன் சூழ்நிலைகளை மாற்ற, உன் பலவீனமான ஒரு சூழ்நிலை, பதட்டமான ஒரு சூழ்நிலை, உன் பெருமூச்சு, உன் அடிமைத்தனம், உன்னால முடியாமல் போராடி கொண்டிருக்க அந்த கண்ணீரின் பாதை இயேசுவின் நாமத்தினாலே I speak, நான் பேசுகிறேன். கர்த்தர் உன்னை நிலைத்தருளினார். சென்னை பட்டணமே, கர்த்தர் உன்னை நிலைத்தருளினார் என்று பேசுகிறேன். தமிழகமே, கர்த்தர் உன்னை நிலைத்தருளினார் என்று பேசுகிறேன். ஆகாரை கர்த்தர் நினைத்தார், தேவன் உன்னையும் உன் குடும்பத்தை நினைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், அவைகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள், மூடப்பட்ட வாசல்கள், அவைகள் திறக்கப்படுவதாக. ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஓ ரபா பாபா பாபா பாபா, ஹalleluya. வருகிறார் இயேசு வருகிறார், எல்லாம் செய்ய வல்லவர். பாடுங்க, வருகிறார் இயேசு வருகிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, ஓ கலங்காதே, திகையாதே, கண்ணீர் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு அற்புதம் செய்வார். இரக்கங்களின்
பிள்ளைகளை குறித்து கலங்கி போய் இருக்கிறாயோ, என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி போய் இருக்கிறாயோ, இரக்கங்களின் தகப்பன், இரக்கங்களின் தகப்பன் எவரை பார்த்து தட்டி கொடுத்தாண்டு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக இருக்கிறதா? கடன் கடன் பாரம் உன்னை அமுக்குகிறதோ, முடியலையோ, உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேலை கர்த்தர் கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய மறக்க மாட்டார், அவருடைய மறக்க முடியாது. எப்ராஹிமே, நான் எப்படி கைவிடுவேன்? என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. எரேமியா 31:20 படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். உன் இருதயத்தில் ஒரு விசுவாசம் வரட்டும் தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் 2 கொரிந்தியர் 1:10 பேசுகிறேன். அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று சொல்லி என் சபையும் குடும்பத்தார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God be with you.